வணக்கம் நண்பர்களே, என்னோட பல வீடியோக்களில் சோசியலி ரெஸ்பான்சிபிள் யூடியூப் சேனல் அப்படிங்கிற மாதிரி வீடியோ முடியும் போது சொல்லியிருப்பேன், இல்லை ஆரம்பிக்கும் போது சொல்லியிருப்பேன். ஆனால் சில விஷயங்கள் அது நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒன்று அந்த வீடியோ வந்து நான் ஒழுங்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கே திருப்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கடைசியாக ஒரு செக் பாயிண்ட் தான் அது. இன்னொன்று, நான் ஒரு டைம் எனக்கு வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி அது இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சோசியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கோம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு சோசியலி ரெஸ்பான்சிபிளான கண்டென்ட்டோட இன்றைக்கி வந்திருக்கேன். அதுதான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேவிங் குட் ரோட்ஸ். ஸோ அதாவது ஒரு நல்ல ரோடு இருந்தால் என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன தீமைகளை வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் நினைக்கிறத விட ஒரு நல்ல ரோடுனால உங்களுக்கு வந்து என்னென்ன டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். மொதல் விஷயம் சேஃப்டி. ஸோ உங்களுக்கு அந்த ரோடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ஒழுங்காக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த ரோட்டில் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸில் எவ்வளவோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து குறையும். ஸோ பர்சன்டேஜ் எவ்வளோனா நான் பார்த்துட்டு வரல, இருந்தாலும் உங்களுக்கே தெரியும்ல. ஸோ அந்த ரோடு மட்டும் ஒழுங்காக இருந்ததுன்னா அந்த குழியில் போய் நீங்களே நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கலாம். ஸ்பீடாக தான் போயிட்டு இருப்பான். ஸ்பீடாக போகிறதுங்கிறது வந்து அவன் சாவணுங்கிறது வந்து அது வந்து அந்த பனிஷ்மெண்ட்டு கிடையாது. ஸோ எத்தனையோ தப்புகள் பண்ணுறவங்கலாம் நிம்மதியாக இருக்கான். ஸ்பீடாக போனதே ஒரு குத்தம், அதனால தான் அந்த ரோடு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவன் செத்துட்டான், அவன் மேலே தான் தப்பு அப்படிங்கிறது வந்து அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அந்த இடத்துல ரோடு, அந்த இடத்துல குழி இல்லைனா அவன் ஸ்பீடாக போயிருந்தாலும் அவன் மட்டும்தான், அவனுக்கு தான் பிரச்சனை. ஸோ ஸ்பீடாக போகிறதுங்கிறது வந்து அவன் டிராஃபிக் வயலேட் பண்ணியிருக்கான், ஃபைனு ₹500 ஃபைனா எவ்வளோ, சரி அந்த ஃபைனு மட்டும்தான் இப்போ இது அந்த இடத்துல வந்து அவனுக்கு பதிலாக சொல்ல வேண்டியது. ஆனால் அதுக்கு பதில் வந்து உயிர் கிடையாது. அப்படிங்கிறப்போ ரோடுங்கிறது ஒழுங்காக இருக்க வேண்டியது ஒரு கட்டாயமான ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல வந்து அவன் ஸ்பீடாக போனால்தான் தான் இங்கே பேச்சே இருக்கக்கூடாது. ஆக்சிடென்ட்டே ஆனால் கூட ஸோ ரோடு ஒழுங்காக இருந்துச்சுன்னா அந்த ஆம்புலன்ஸ் வந்து நினச்சதோட ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போய் சேர்ந்துடும். ஸோ முன்னாடியே போகும்போது அந்த இடத்துல ஒரு உயிரங்கிறத வந்து காப்பாற்றுக்கான வாய்ப்புங்கிறது அதிகம். ஸோ இது வந்து சிம்பிளான விஷயம் மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அந்த உயிர் வந்து உங்கள் வீட்டில் காப்பாற்றப்பட்டிருந்தா உங்களுக்கே தெரியும் ஸோ எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல ஸோ நீங்கள் அந்த ஆம்புலன்ஸ் மட்டும், அந்த ரோடு மட்டும் நல்லா இல்லைனா அந்த ஆம்புலன்ஸே அவனை கொண்டுரும். அந்தளவுக்கு நம்ம ரோடு வந்து மோசமாக இருக்கும். ஸோ அடுத்து இது வந்து கொஞ்சம் சீரியஸாக பேசினோமா அப்படியே கொஞ்சம் காமாகும். ஸோ மூணாவது விஷயம் டிராஃபிக்கு. ஸோ டிராஃபிக்னால நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், ஒரு சிலர்லாம் காலையில் ஒரு 2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம் நிற்கிறாங்க. 4 மணி நேரம் ஒருத்தன் டிராஃபிக் நிற்கிறான்னா அவனை மண்டையை நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பான்ட்டு. இதனால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வரும். ஸோ உங்களால் வெளியே சொல்லவே முடியாது, என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கே தெரியாது. அந்தளவுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து நீங்கள் அந்த டிராஃபிக்கில் நிற்கிறனால உங்களுக்கு வந்து பதிலாக வாங்கிக்குவீங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடியது ஃபிசிக்கலாக தெரியக்கூடிய விஷயங்கள். பாடி பெயின் வரும், நீ பெயின் வரும், கழுத்து வலி வரும், தலைவலி வரும். ஸோ சில இதுங்கள் வந்து உங்களுக்கு லாங் டேர்மில் தெரிவிக்கும். ஸோ சில கடைசி நேரத்தில் உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து நீங்கள் இனிமேல் வண்டியை ஓட்டக்கூடாது அப்படிங்கிற நிலைமையெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ரோடு மட்டும் ஒழுங்காக இருந்ததுன்னா நடக்காது. ஸோ உங்களுக்கு தலைவலிக்கு அதுக்கு இதுக்கு நீங்கள் பண்ணுற அந்த மருத்துவ செலவுங்கிறது அந்த இடத்துல இருக்காது. ஸோ எதுக்கு நீங்கள் செலவு பண்ண தேவையில்லாமல் அந்த ரோடு மட்டும் நல்லா இருந்தாலே போதுமே. ஸோ இது உங்கள் செலவாக. அடுத்து அப்படியே வண்டிக்கு வந்தோம்னா, ஸோ நல்ல ரோட்டில் ஓட்டிட்டிங்கன்னா வண்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மோசமான ரோட்டில் ஓட்டிங்கன்னா ரிமு பெண்ட் ஆகும், ரிமு பெண்ட் ஆகி காற்று லீக் ஆகும். ரிமு மாற்றுறதுக்கு உங்களுக்கு வந்து 3000லேருந்து மினிமம் 3000, அது நார்மலாகவே 6000, அதுக்கு மேலே நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதாக ரிமு ப்ரைஸுங்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷாக் அப்சர்வர் போகும், வண்டியோட பார்ட்ஸ் எல்லாம் வைப்ரேஷன் ஆகும். ஸோ உங்களுக்கு நீங்கள் டயரு சீக்கிரம் மாற்ற வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி பல பஞ்சாயத்துகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்ஜின் லைஃபே குறையும். ஸோ இந்த ஆயில் கூல்டு, லிக்விட் கூல்டு இந்த மாதிரி வச்சுருக்கவங்க கூட ஓரளவுக்கு சமாளிச்சிக்கலாம் இந்த டிராஃபிக்கு ஹீட்டில். இந்த ஏர் கூல்டெலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த ராயல் என்ஃபீல்டு வண்டிகள், அப்புறம் ஹோண்டாவில் 350s, அவங்களாம் செத்துட்டாங்க. ஏர் கூல்டை வச்சுக்கிட்டு காலில் வந்து தந்தூரி மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ வண்டி அங்கே கொதிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ எதுக்கு அவன் இந்த கஷ்டத்தை போடணும்? அடுத்த விஷயம் தான் டைமு. ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான் 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து டிராஃபிக்கில் போச்சுன்னா தான் அந்த பெயின் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதாவது இருக்கல 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் தூங்குறது அது ஒரு 8 மணி நேரம், அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம் போகிறது, குளிக்கிறது, சாப்பிட்றது அது ஒரு 2 மணி நேரம். அப்படியே கொஞ்சமாக கழிச்சிக்கிட்டே வந்து நீங்கள் வேலைக்கு போகிறது அந்த மாதிரி டைம்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான டைமுங்கிறது இருக்காது. அவ்வளோதான். உங்களுக்கு அதுதான் ரொட்டீனாகவே இருக்குது அப்படின்னா அந்த டிராஃபிக்னால ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. உங்களுக்கு வேறு அந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான டைமே இல்லைங்கும் போது ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகிட்டே தான் போகுமே தவிர உங்களுக்கு ஒருபோதும் இறங்காது. உங்களுக்கு அந்த 4 மணி நேரம் டைம் மட்டும் கிடச்சிதுன்னா உங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து 4 மணி நேரம் இந்த இடத்துல வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் போய் வேலை செய்வீங்க. ஸோ ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ஒரு வேலையை வந்து செஞ்சு முடிச்சிருப்பீங்க. அந்த டைமில் நீங்கள் மித்த நேரத்தில் ரிலாக்ஸ்டாக இருந்துக்கலாம். ஸோ அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கலாம். ஸோ உங்களுக்கு மீதி இருக்க டைமில் அப்ஸ்கில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்ஸ்கில் பண்ணுறதுங்கிறது வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கே உதவும். ஸோ கடைசி வரைக்கும் அந்த அப்ஸ்கில் பண்ணுறதுங்கிறது உதவும். ஸோ உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தர உதவும். ஸோ அது பல விதத்தில் உதவும். இதுக்கு ரொம்ப அப்படியே காம்ப்ளெக்ஸான விஷயம்லாம் பேசணுமா? இன்னும் கொஞ்சம் சிம்பிளான விஷயம் என்னென்னா மைலேஜ் கிடைக்கும். ஸோ 50 கிலோமீட்டர் மைலேஜ் தர வண்டி நீங்கள் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்னே மாறி மாறி போயிட்டு இருந்தீங்கன்னா
வெறும் 25 தான் தரும், மேக்ஸிமம் 30 வரும். ஸோ இதனால் நீங்கள் என்ன நடக்கும்? ஸோ நீங்கள் 50 கிலோமீட்டருக்கு 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் போதுங்கிற இடத்துல நீங்கள் 2 லிட்டர் பெட்ரோல் போடணும். ஸோ இதனால் அடுத்து வந்து பொல்யூஷன் நடக்கும், காசு கரியாகும், ஸோ வண்டி டேமேஜ் ஆகுது, அதை முன்னாடியே சொல்லியாச்சு. ஸோ இந்த மாதிரி பல பஞ்சாயத்துகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் 50 கிலோமீட்டருக்கு 2 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி எரிச்சு கறக்கணும். அடுத்து டயர் தேயும், இன்ஜின் ஆயில் மாற்றணும். ஸோ இன்ஜின் ஆயில் வந்து நீங்கள் நார்மலாக 6000 கிலோமீட்டருக்கு மாற்றுறது நீங்கள் இப்போ 3000 கிலோமீட்டர்லேயே மாற்றணும். ஏன் 6000 கிலோமீட்டருங்கிறது வந்து நீங்கள் வண்டி ஓடுறதுக்கு கொடுத்துருக்கு அந்த ரேஞ்சு. ஆனால் நீங்கள் நின்ன இடத்துலேயே முறுக்கிட்டு இருந்தாலும் இன்ஜின் சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் 3000 கிலோமீட்டர்லேயே மாற்றி ஆகணும். டபுள் செலவு. மழை பெஞ்சுன்னு வச்சிங்களேன், சுத்தம் ரோடு எங்கே இருக்குன்னு தெரியாது, அது ரோடு தானான்னு தெரியாது. ஸோ அந்த இடத்துல குழி இருக்கான்னு தெரியாது. சில இடத்துல கொடி நட்டு இருப்பாங்க, இந்த இடத்துல குழி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்காக. அந்த கொடி கீழே கொண்டு வச்சுன்னா முடிஞ்சிச்சு. கான்ஃபிடன்ஸ். இப்போ நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு ஊருக்கு புதுசாக ஒரு ஊருக்கு போகிறீங்க, எந்த அளவுக்கு உங்களால் அந்த கான்ஃபிடென்ட்டாக அந்த ரோட்டில் வந்து நீங்கள் வண்டி ஓட்ட முடியும்? முடியவே முடியாது. எந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு தெரியாது. ஸோ ஒரு டிராஃபிக் சைன்ஸ் வந்து ஒழுங்காக இருக்காது. எந்த இடத்துல குழி இருக்குன்னு தெரியாது. நீங்கள் ஒரு கார்னரிங் போவீங்க, அந்த இடத்துல திடீர்னு ஒரு குழி வந்தால் என்ன ஆகும்? ஸோ இந்த இடத்துல நீங்கள் அடிபடணுங்கிற காரணமே இல்லாமல் போதே. நீங்கள் எதுக்கு அடிபட்டீங்க? தேவையே இல்லை, ரோடு மட்டும் ஒழுங்காக இருந்தது தான். ஸோ இந்த ஸ்பீட் பிரேக்கர்னால ஆக்சிடென்ட் ஆகி இன்னமும் பெட்லேயே இருக்கிற பல பேர்த்து எனக்கு வந்து இன்னமும் தெரியும். ஸோ இன்னமும் பெட்டில் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த வீட்டில் இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த பெயினுங்கிறது தெரியும். ஸோ அதனால் அந்த ஸ்பீட் பிரேக்கர் சைன்ஸ் ஒழுங்காக இருக்காது. ஸ்பீட் பிரேக்கரை ஒழுங்காக பெயிண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை அந்த பெயிண்ட் போயிருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு திருப்பி பெயிண்ட் அடிச்சிருக்கணும். இல்லை அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீட் பிரேக்கரே தெரியாது, ஆனால் மாடு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ வண்டி ரோட்டுக்கு தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே வந்து அட்வென்ச்சர் வண்டி வாங்குற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஒரு காரணமாக வச்சு நமக்கு பிடிச்ச வண்டி நம்மளால் வாங்க முடியலைங்கிறது வந்து அது எந்த அளவுக்கு அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ வண்டி நல்லா இருக்குது, ஒரே காரணம் உங்கள் ரோடு நல்லா இல்லைங்கிறனால அந்த வண்டி வாங்க முடியல. அடுத்த விஷயம், ஸ்பீடிங்கிறது வந்து க்ரைம் கிடையாது. நீங்கள் வந்து அந்த லிமிட்டுக்குள்ளே ஓட்டும் போது இப்போ 80 கிலோமீட்டருக்கு அந்த ஹைவேல வந்து உங்களுக்கு ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் 80 வரைக்குமே போகலாம். ஸோ 60 ஓட்டிகிட்டு போனால் கூட 60 போகிறான் பாரு அப்படிம்பாங்க. 60 போய் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனால் 60 போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, ஸோ இந்த நம்ம ஸ்பீடாக போய் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நம்ம படுற கோவத்தை, இல்லை ஸ்பீடாக ஒருத்தர் போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப நமக்கு வர கோவம் வந்து சீரியஸான அஃபென்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நமக்கு வராது. இது வந்து கோவப்பட வேண்டிய விஷயமே இல்லை. அந்த இடத்துல கோவப்பட்டு அவனை தான் திட்டுவோம். ஆனால் ரோடு ஏன் ஒழுங்காக இல்லை, ரோட்லேயே அந்த சைன்ஸ் ஒழுங்காக இல்லை. இப்போ வந்து நீங்களே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஹைவேல வந்து ஒரு ஸ்பீடில் வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு குழி வரும், ஹேண்டில் பார் வாபுல் ஆகி மொத்தமாக கீழே வந்து அந்த வண்டியும் கண்டமாயிரும், அவனும் கண்டமாயிரும். அவன் அந்த விஷயத்துலேருந்து அவன் மறுபடியும் ரிட்ரைவ் ஆகி பழைய லைஃபுக்கு வர்றதுக்கே வருஷங்கள் கூட ஆகலாம். காரணம் அந்த ஒரு குழி அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாது. இதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இண்டஸ்ட்ரீஸ் வரும். ரோடு ஒழுங்காக இருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் ஒழுங்காக இருக்குன்னா உங்களுக்கு பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த ஏரியாவுக்கு வரும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் அந்த ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா ஸோ மொத்த கண்ட்ரியுமே உங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். ஸோ இதனால உங்களுக்கு வந்து வேலைங்கிறது கிடைக்கும். ஸோ முக்கியமான விஷயம், ஸோ ரோடு ஒழுங்காக இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்டெரக்டாக இருக்குன்னு தெரில. இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கிறது தெரில. ரோடு ஒழுங்காக இருந்தால் இண்டஸ்ட்ரீஸ் அந்த இடத்துக்கு வரும். ஏன்னா ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு லாஜிஸ்டிக்ஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால உங்களுக்கு வேலைங்கிறது கிடைக்கும். ஒன்று உங்களுக்கு டேரெக்டாக இந்த கம்பெனியில் கிடைக்கும், இல்லை இந்த கம்பெனிக்காக தேவைப்படுற இன்னொரு கம்பெனிலேருந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதுக்கெல்லாம் பேஸு அந்த ரோடு ஒழுங்காக இருக்கிறதும். ஸோ இவ்வளோ நேரம் சொன்னதை மறுபடியும் சடசடன்னு ஒரு தாடி சொல்லிட்டா, சேஃப்டி, ஆம்புலன்ஸ் சீக்கிரமாக போகும், டிராஃபிக் இருக்காது, உங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்காது, உடம்பு வலி, கால் வலி, தலைவலி இருக்காது. அதனால நீங்கள் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ண தேவையில்லை. வண்டி ரிம்மு டேமேஜ் ஆகாது, ரேடியேட்டர் டேமேஜ் ஆகாது, உங்கள் கால் வந்து போகாது, டயர் சீக்கிரம் தெரியாது, ஆயில் மாற்ற தேவையில்லை, இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும், வண்டிக்கான செலவுங்கிறது பாதியாக குறையும், மைலேஜ் கிடைக்கும், பொல்யூஷன் இருக்காது, உங்கள் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் அப்ஸ்கில் பண்ண முடியும், உங்களுக்கு சேலரி, அதாவது நீங்கள் அதை அப்ஸ்கில் பண்ணது மூலமாக நீங்கள் வேறு வேலைக்கு கூட போகலாம், வருமானம் இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் நிம்மதியாக எந்த ஊருக்கு வேணாலும் வண்டி எடுத்துகிட்டு போக முடியும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ரிலாக்ஸாக இருக்கலாம், மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம், உங்களுக்கு வேலை கிடைக்கும், வாழ்க்கையே மாறும். ரொம்ப பில்டப்பாக இருக்குல்ல? ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம ஊர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அது கடைசி வரைக்கும் நான் அதை பார்ப்பேனா அப்படிங்கிறது தெரில. ஸோ நீங்களும் பார்ப்பீங்களா அப்படிங்கிறது தெரில. இதுக்கு என்ன சொல்யூஷனும் எனக்கு தெரில. ஸோ கமெண்ட் செக்ஷனில் இது எப்போ மாறும், உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? மாறுமா மாறாதா? அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட போட்டிருக்கேன். அது நல்லா இருக்கா, ஒழுங்காக இருக்கா, நான் பேசுறது கரெக்டாக தானா, தப்பா அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி.